இயக்கத்தை அழிச்சு போடலாம்னு நினைச்சிட்டு சந்தடி சாக்களை சில பேர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு மத்த சண்டையா எலெக்ஷன்ல வச்சுக்கிடுங்க. இது பொது எதிரி, நம்ம கால் ஒண்ணு விடக்கூடாது. இந்த மனப்பான்மைய ரெண்டு கட்சியில் உள்ள தொண்டர்களோ தலகர்த்தர்களோ யோசிங்க, ரெண்டு கட்சி தலைமை யோசிங்க. 1.5 லட்சம் ஈழத் தமிழர்களை இலங்கை ராணுவம் கொன்று குவித்த போது கூட திமுக அதிமுக கட்சிகளுக்கு ஒன்றுபட்டு செயலாற்ற அழைப்பு விடுக்காமல் அப்பாவி ஈழத் தமிழர்கள் உயிர்களை பணயம் வைத்து தேர்தல் சூதாட்டம் ஆடிய வைகோ இப்பொழுது எழுச்சி பெற்று வரும் தமிழ் தேசிய சிந்தனையை கருவறுக்க திமுக அதிமுக கட்சிகளுக்கு ஒன்றுபட்டு செயலாற்ற அறைகூவல் விடுத்திருக்கிறார். 600 ஆண்டுகளுக்கு முன்னர் மதுரையை ஆக்கிரமித்துக் கொண்ட இஸ்லாமியர்களை விரட்டுகிறேன் என்ற சாக்கில் மதுரைக்கு படையெடுத்து வந்த குமாரகம்பளன் என்ற தெலுங்கு வடுகள் இஸ்லாமியர்களை விரட்டிவிட்டு தமிழகத்தை தானே கைப்பற்றி தனது பிரதானிகளை கொண்டு ஆளத் தொடங்கினான். விஜயநகர அரசை நிறுவிய அரிகரர் புக்கர் இருவரில் புக்கரின் புதல்வன் தான் இந்த குமாரகம்பளன். அதன் பிறகு 100 ஆண்டுகள் கழித்து விஜயநகர மன்னனாயிருந்த கிருஷ்ணதேவராயருக்கு எதிராக மதுரை பிரதானியாக இருந்த நாகமநாயக்கன் கலகம் செய்ய தொடங்கினான். காரணம், கிருஷ்ணதேவராயன் பலிஜா வகுப்பை சேர்ந்தவன். கொல்லவார்கள் நிறுவிய விஜயநகர பேரரசை வஞ்சகமாக கவர்ந்து கொண்டவர்கள் பலிஜாக்கள் என்பதால் கொல்லவார்கள் பிரிவை சேர்ந்த நாகமநாயக்கன் இந்த கலகத்தை தொடங்கினான். கிருஷ்ணதேவராயன் ஒரு சமரசத்திற்கு உடன்பட்டு நாகமநாயக்கன் மகனான விஸ்வநாத நாயக்கன் மதுரையை தலைநகராக கொண்டு தமிழகத்தை ஆளட்டும் என விஸ்வநாத நாயக்கனை மதுரை மன்னனாக்கினான். கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தான் கிருஷ்ணதேவராயன். தமிழகம் கடை தேங்காயானது. மதுரையை தலைநகராக கொண்டு தமிழகத்தை ஆண்ட முதல் தெலுங்கு மன்னனான இந்த விஸ்வநாத நாயக்கனின் பேரன் குமார கிருஷ்ணப்ப நாயக்கன் இலங்கைக்கு படையெடுத்து சென்று பாம்பு கடித்து இறந்து விடுகிறான். அவன் பயத்தால் மாரடை கோந்து இறந்து போனான் என்றும் ஒரு கூற்று உண்டு. அவனுடைய மைத்துனன் கவரா நாயுடு ஜாதியைச் சேர்ந்த விஜய கோபால நாயக்கன் கவர இனத்தவரையும் சில்லவார்களையும் படை சேர்த்துக் கொண்டு இலங்கை சென்று குமார கிருஷ்ணப்ப நாயக்கன் விட்டு சென்ற படையையும் இணைத்துக் கொண்டு இலங்கையின் ஒரு பகுதியை கைப்பற்றிக் கொள்கிறான். இதுவே பின்னாளில் கண்டி அரசாக விரிவாக்கம் பெறுகிறது. ஆந்திராவிலிருந்து லட்சம் லட்சமாய் தமிழகம் வந்தேறிய தெலுங்கு வடுகர்கள் தமிழகத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கில் இலங்கைக்கு குடியேறி விஜயகோபால நாயக்கன் நிறுவிய கண்டி அரசை வலுப்படுத்துகிறார்கள். முதலியார்கள் என்று இலங்கையில் அழைக்கப்பட்ட தமிழை தாய்மொழியாக கொண்ட வெள்ளாளர்களிடமிருந்து வளமான விளைநிலங்களை கைப்பற்றிக் கொண்ட இந்த தெலுங்கர்கள் அந்த முதலியார்களை மட்டுமன்றி நாடார் ஜாதியையும் சேர்ந்த தமிழர்களையும் அங்கிருந்து இலங்கையின் நாலா திசைக்கும் விரட்டிவிட்டார்கள். தமிழ் முதலியார்களின் நிலங்களை மட்டுமல்லாமல் அந்த முதலியார்களின் பட்டத்தையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். தங்கள் பெயருக்கு பின்னால் முதலியார்கள் என சேர்த்துக் கொண்டார்கள். கண்டி நாயக்கர்கள் மதுரை தஞ்சை நாயக்கர்களின் உறவினர்கள் என்பதால் அவர்களிடமிருந்து தேவைப்படுவதுதான் இவர்களுக்கு படையுதவி கிடைத்து வந்தது. மேலும் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு பல்லாயிரக்கணக்கில் கம்மா நாயுடுகளும் கவரா நாயுடுகளும் கண்டி பகுதியில் தொடர்ந்து குடியேறி அவர்கள் இலங்கையில் ஒரு வலுத்த சாதியினர் ஆகி போனார்கள். கண்டி அரசர்கள் அனைவரும் மதுரையில் நாயக்க வம்சம் கண்டி அரசர்கள் அனைவரும் மதுரையில் நாயக்க வம்சம் முடிவுக்கு வரும் வரை மதுரையில் இருந்தே பெண் கொண்டார்கள். மதுரை நாயக்க வம்சம் முடிந்த பின்னாலும் ஏனைய தெலுங்கு பாளையக்காரர்கள் குடும்பங்களில் இருந்தே இவர்கள் மனவினைகளை தொடர்ந்தார்கள். இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் இதுதான். மதுரையில் மீனாட்சி ராணியோடு நாயக்கர் வம்ச ஆட்சி முடிவு பெறுகிறார். அப்பொழுது கண்டியை ஆண்ட தெலுங்கு மன்னன் வீர நரேந்திர சிங்க நாயக்கர். இவன் காலம் வரையில் கண்டி நாயக்கர்கள் இந்து மதத்தை பின்பற்றி வந்தார்கள். யாழ்ப்பாண அரசை ஆண்ட தமிழ் மன்னர்களும் இந்துக்கள், கோட்டை அரசை ஆண்ட சிங்களர்கள் மட்டுமே பௌத்தர்கள். யாழ்ப்பாண அரசு தமிழர்கள் இந்துக்கள், கண்டி அரசு தெலுங்கர்கள் இந்துக்கள், கோட்டை அரசு சிங்களர்கள் பௌத்தர்கள். தமிழகத்தில்
நாயக்கர் ஆட்சி முடிவுக்கு வந்தவுடன் இலங்கையில் இருந்த கண்டி தெலுங்கு அரச குடும்பத்தினரும் அவர்களது தெலுங்கு குடிகளும் தங்கள் இருப்பையும் பிழைப்பையும் இலங்கையில் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு தந்திரமான முடிவினை எடுக்கிறார்கள். தெலுங்கு நாயக்கர் ஆட்சி தமிழகத்தில் முடிந்து விட்டதால் இனி இலங்கையில் ஏதேனும் யுத்தம் என்றால் முன்னை போல மதுரையில் இருந்து கண்டி மன்னருக்கு படை எதுவும் உதவிக்கு வராது என்பதால் இலங்கையில் இந்துக்களாக இருக்கும் சிறுபான்மை தமிழர்களை விட பெரும்பான்மை இனமான சிங்களரோடு இணக்கமாக போவதுதான் பிழைக்கும்படி என முடிவு செய்து இந்த தெலுங்கர்கள் அனைவரும் புத்த மதத்தை தழுவிக் கொண்டார்கள். தமிழகத்தில் இந்து மதத்தை காப்பாற்றி வந்ததாக தமிழகத்திலே இந்து மதத்தை காப்பாற்ற வந்ததாக பீற்றிக் கொண்ட இந்த தெலுங்கு வடுகர்களான கம்மா நாயுடுகளும் கவரா நாயுடுகளும் இலங்கையிலும் இந்துக்களான தமிழர்களோடு அல்லவா இணக்கமாக போயிருக்க வேண்டும். மாறாக பௌத்தத்தை தழுவிக்கொண்டு சிங்கள மொழியை தங்கள் தாய்மொழியாகவே வலித்துக் கொண்டு கர்நாடகாவில் கன்னடர்களாக நடிப்பதைப் போல தமிழ்நாட்டில் தமிழர்களாகவே நடித்துக் கொண்டு தங்களை தமிழின தலைவர்களாகவே காட்டிக் கொள்வதைப் போல இலங்கையிலும் சிங்களர்களைப் போல இன்று வரை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இந்து கோயில்களை இடிக்காமல் இருந்த இந்த ஸ்ரீலங்கா மணவாடுகள் பின்னாளில் தங்களை சிங்களர்கள் என்று உண்மை சிங்களர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்து கோயில்களை இடிப்பதிலும் இந்துக்களான தமிழர்களை இனப்படுகொலை செய்வதிலும் இந்த ஸ்ரீலங்கா மணவாடுகள் தான் சிங்களர்களுக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள். கண்டி அரசர்களாக இந்த தெலுங்கர்கள் இருந்தபோது புத்தரின் புனித பல்லை கைப்பற்றி தங்கள் பாதுகாப்பிலே வைத்துக் கொண்டார்கள். புத்தரின் புனித பல் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடமே இலங்கையின் ஆட்சி உரிமை இருக்க வேண்டும் என்ற இலங்கை பௌத்த மரபை அறிந்தே அவ்வாறு செய்தார்கள். காரியவாதிகளான இந்த ஸ்ரீலங்கா மணவாடுகள் தங்கள் இனத்தாரில் பெருவாரியானோரை புத்த பிக்குகளாக்கி புத்த மத தலைமையையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். சிங்கள இனவாதத்தை பின்னுக்கு தள்ளி பௌத்த மதவாதத்தை முன்னுக்கு கொண்டு வந்து தேவாலயங்கள், மசூதிகள், கோயில்கள் என அனைத்தையும் இடித்து தள்ளுவது இந்த ஸ்ரீலங்கா மணவாடுகள். இனத்தால் தெலுங்கரான மதத்தால் பௌத்தரான இந்த சககால கில்லாடி ஸ்ரீலங்கா மணவாடுகள் இலங்கையில் பௌத்த மதவாதத்தை முன்னுக்கு கொண்டு வந்ததன் வாயிலாக இலங்கையின் அரசியலை முழுவதுமாக இன்று தங்கள் குடிக்கில் வைத்துள்ளார்கள். இலங்கையின் இரண்டு பிரதான கட்சிகளையும் ஜனதா விமுக்தி பிரமணா என்ற தீவிரவாத கட்சியையும் தங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பது இந்த ஸ்ரீலங்கா மணவாடுகளே. சேனநாயக்கா, பண்டார நாயக்கா, சந்திரிகா, குமாரதுங்கா, ராஜபக்சே சகோதரர்கள் இவர்கள் அனைவரும் அன்று மதுரையில் இருந்து இலங்கை சென்ற அரபா மணவாடுகளின் வாரிசுகள் இன்றைய ஸ்ரீலங்கா மணவாடுகள். வடகலை வைணவர்களான இவர்களின் விருப்ப தெய்வம் தென்னிந்திய தென்கலை திருப்பதி ஏழுமலையான். எனவே தெலுங்கு ராஜபக்சே திருப்பதி வருவதில் வியப்பென்ன. ஆந்திர மணவாடுகள் சந்திரபாபு நாயுடுவும் வெங்கையா நாயுடுவும் சிவப்பு கம்பளம் விரிக்க திருப்பதி வரும் ஸ்ரீலங்கா மணவாடு ராஜபக்சே நாயுடுவை நமது அரபா மணவாடு நடிப்பு புயல் வையாபுரி கோபாலசாமி நாயக்கர் மட்டும் எதிர்ப்பார். காரணம், ராஜபக்சே சிங்களராம், கோபாலசாமி தமிழராம். ஏவி ஒக்க மொத்தமாக ஆற்றிவிடா ஏழுகுண்டலவாடா சீனிவாசா. பந்து போடுபவனும் தெலுங்கன், அடிப்பவனும் தெலுங்கன். அடித்த பந்தை கோட்டிற்கு வெளியே நின்று பொறுக்கி போட மட்டும் தமிழன். தமிழக அரசியலையும் தமிழீழ அரசியலையும் தமிழன் எட்ட நின்று பார்க்கலாம், ரசிக்கலாம், பரவசப்படலாம், பதைக்கலாம், கதைக்கலாம், ஓலவிடலாம், ஒப்பாரி வைக்கலாம். ஆனால் ஒருபோதும் தமிழக தமிழீழ அரசியலில் தமிழன் நேரடியாக பங்கேற்றல் கூடாது. காரணம், இரண்டுமே திராவிடங்களின் மொத்த கூத்தகையால். மீறி பங்கேற்றால் திராவிடத்தின் பொது எதிரிகள் பட்டியலில் தமிழனும் சேர்க்கப்படுவானா? இது கலிங்கப்பட்டி திராவிட காவலர் வைகோவின் பிரகடனம். அவரிடம் நாம் முன்வைக்கும் கேள்வி இதுதான். ராஜபக்சே